சரி. இன்னைக்கு 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில பார்த்தீங்கன்னா, முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த 2ஆம் வசனத்த தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும், அதனால் தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த 2ஆம் வசனம் தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வரங்களை பற்றி சொல்றார். சரிங்களா? விசேஷமாக பார்த்தீங்கன்னா, அதில் அந்நிய பாஷை வரத்தையும், தீர்க்கதரிசன வரத்தை சில காரியங்களை இதில் என்ன எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொல்லியிருப்பார். அதே மாதிரி சபை ஒழுங்குகளை சில காரியங்களை இந்த இடத்துல டீல் பண்ணியிருப்பார். சரிங்களா? முதல் வசனம் வாசிக்கிறேன். அன்பை நாடுங்கள், ஞான வரமகளை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். சரிங்களா? அப்போ முதல் சொல்கிறார் பாருங்கள், அன்பை நாடுங்கள். வரங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்பை சொல்கிறார். அன்பை நாடுங்க அப்படின்னு சொல்கிறார். அன்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்பு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. சரிங்களா? அன்பு தான் நம்ம போன அதிகாரத்தில் பார்த்தோம். எவ்வளோதான் வரங்கள் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, அதுக்கு முன்னாடி கம்பேரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அன்பு கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? அப்போ அன்பு முதல் பிரதானம். சரிங்களா? அன்பை நாடுங்க அப்படின்னு சொல்கிறார். நாடுங்கள் அப்படின்னா என்னென்னா, அதை தேடி அடையும்படியாக பின்தொடர்றது. சரிங்களா? அதை எப்படியாவது அடையணும். இப்போ ஒரு காரியம் வேணும், வேலை வேணும் அப்படின்னா போய் தேடி பார்க்குறீங்களே. தேடி பார்த்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களே. அந்த மாதிரி சொல்கிறாரு. சரிங்களா? அன்பை நாடுங்கள் அப்படின்னா அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக முயற்சி பண்ணுங்கள், முயற்சிப்படி அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னும் தீமோத்தேயில் சொல்லும்போது சொல்கிறாரு, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி நீதியையும் அன்பையும் அதையும் நாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது அவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டாக ஜெபம் பண்ணுற இடத்துல போய் நீங்கள் சேரும்போது இதெல்லாம் உங்களுக்கு வரும். அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நீயோ தேவ மனுஷனே, நீ பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, பார்த்தீங்கன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நீயோ தேவ மனுஷனே இவைகளை விட்டோடி என்ன பண்ண, அன்பையும் நீதியையும் இதை அடையும்படியாக நாடு, அந்த இடத்துலையே அன்பை நாடு அப்படின்னு சொல்கிறார். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அன்பை நாடு அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ அன்பை நீங்கள் தேடுங்க. பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அன்பு கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ரோமர் 5:5 நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்தாவில் நீங்கள் நிரப்பப்படும் போது தேவா அன்புங்க இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு ஐக்கியத்தில் நீங்கள் போய் உங்களை இணைத்து கொண்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அதில் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது அதில் தேவ அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அது உங்கள் அன்பு பெருகும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற ஆண்டவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், அப்போது நீங்கள் அதிக கனி கொடுப்பீங்க. அப்போ தேவனுடைய அன்பை தேவ சமூகத்தில் அதிகமாக நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கும் போது தேவனுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? பாருங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். சரிங்களா? அப்போ ஞான வரங்களை விரும்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. விசேஷமான வரங்களை விரும்புங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்க. ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சபைக்கோ ஒரு தனிப்பட்ட ஆட்களுக்கோ இல்லை ஒரு குடும்பத்துக்கோ தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னா நல்லா உற்சாகம் அடைஞ்சிருவாங்க. பாருங்கள், பக்தி விருத்தி வரும், ஆறுதல் வரும், சமாதானம் வரும். அவங்க இன்னும் தேவன் நம்ம நேசிக்கிறாரு, ஆண்டவர் எம்எல்ஏ தனியாக என் மேலே அக்கறைப்பட்டு இந்த காரியங்கள்லாம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு உற்சாகம் வந்துடும். பாருங்கள், ஆண்டவர் ஒன்றா வாக்குத்தத்தம் பண்ணலாம், இல்லை ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம், இல்லை ஒரு சிக்ஷிக்கலாம். அது தேவன் சொன்னால் நான் தனிப்பட்ட விதத்தில் நம்ம மேலே அன்பு வச்சு நம்ம நடத்துகிறார் பாருங்கள். நம்ம ஒரு பெரிய ஒரு ஆறுதல் நமக்கு வருகிறதா இருக்குது பாருங்கள். பக்தி விருத்தி நமக்கு அதிகமாக அதை பக்தி விருத்தியை கொண்டு வருகிறதா இருக்குது பாருங்கள். தீர்க்க தரிசனத்தை வரத்தை விரும்புங்க அப்படின்னு சொல்கிறார். 2ஆம் வசனம் பாருங்கள், ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதே ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷை அப்படிங்கிறது ஒரு வாரம். பார்த்திங்கன்னா அது ஒரு ரகசியம். அது பார்த்திங்கன்னா தேவன் தர்றது. பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வெவ்வேறான பாஷைகளை பேசினாங்க. அப்போ ஆவியில் நிரம்பும் போது, அப்போ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது அது ஒரு வரமாக நமக்கு வருது. சரிங்களா? அப்போ அந்நிய பாஷை வரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. அதன் மூலம் தேவன நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறது, அது ஒரு ரகசியங்களின் பாஷை. சரிங்களா? தேவனிடத்தில் பேசுகிற ஒரு ரகசியங்களின் பாஷை. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசுகிறான். பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்கிறவனா மனுஷனுக்கு பக்தி விருத்தி புத்தி ஆறுதல் உண்டாக பேசுகிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 4ஆம் வசனம் பாருங்கள், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனா சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்.
ஸோ அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஸோ பார்த்தீங்கன்னா பக்தி விருத்தி அப்படின்னு என்னென்னா, ஸோ பக்தி அப்படின்னு என்னென்னா, நான் ஆண்டவரிடத்தில் இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும், அதிகமாக வேதத்தை வாசிக்கணும், அதிகமாக தியானிக்கணும். ஸோ அதுதான் வந்து தேவ பக்தி. ஸோ பக்தி விருத்தி அப்படின்னா அது வந்து நமக்குள்ளே பெருகும். நான் இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடணும், இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், தேவனை இன்னும் அதிகமாக ஆராதிக்கணும், ஆண்டவரை தேடணும் அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த காரியங்கள் வந்து நம்மக்கிட்ட அதிகமாக வரும். ஸோ அதுதான் பக்தி விருத்தி அடையுது. ஸோ அப்போ அந்நிய பாஷை பேசும்போது அது வரும் அப்படின்னு சொல்கிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனா சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஸோ அந்த சபையில் என்ன குறைகள் இருக்குது, அந்த தேவனை சபையில் என்ன விரும்புகிறார், ஸோ அப்படிங்கிற காரியத்தை வந்து தேவன் வந்து தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் அதில் தேவன் வந்து வெளிப்படுது. அது வந்து சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். அதனால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். ஸோ அந்த இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் வந்து அந்நிய பாஷை எல்லாருமே அந்நிய பாஷை பேசுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதனோட அர்த்தத்தை நீங்கள் சொல்லணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் பார்த்தீங்கன்னா அது வந்து சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து அதிகமாக வந்து தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 6லேருந்து 19 வரைக்கும் அடுத்த பகுதி. அதில் பார்த்திங்கன்னா அந்த 13ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். சரிங்களா? அப்போ 6லேருந்து 19 ஒரு பகுதி, அந்த 13ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளை பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து ரகசியங்கள் வெளிப்படுத்தினா உங்களுக்கு அது பிரயோஜனமாக, ரகசியங்கள்னால் தீர்க்க தரிசனம் சொன்னால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ரகசியங்கள் ஏதாவது தேவன் சொன்ன காரியங்கள் வெளிப்படுத்தினா உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அறிவு உண்டாக்குறதுக்கு ஏதாவது காரியங்கள் சொன்னால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக, தீர்க்க தரிசனம் சொன்னால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, ஏதாவது போதிச்சா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு அந்நிய பாஷையில் பேசினா அது என்னது யாருக்குமே எதுவுமே புரியாது. அப்போ உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிருள்ளாத வாத்தியங்கள் துணிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? ஸோ பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம வந்து அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அது வித்தியாசத்தை காட்டலைன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாரு. அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்த பண்ணுவான்? ஸோ அந்த காலத்தில் என்னென்னா யுத்தத்துக்கு போகிறதுக்கு எக்காலம் ஒரு விதமாக ஊதுவாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா எல்லா யுத்தத்துக்கு ஆயத்தமாகணும்னு சொல்லி அப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை காட்டலைன்னா அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுபோல் நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாக இருப்பீர்களே. ஸோ நீங்கள் வெறும் அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா அது மற்றவங்களுக்கு புரியலைன்னா அதனால் வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாதல்ல. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாக இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாக இருப்பான். நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடினால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க அவளை தேரும்படி நாடுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா எத்தனையோ பாஷைகள் இருக்குது, ஆனால் எல்லாத்துக்குமே கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடினால் சபைக்கு பக்தி விருத்தி அந்த வரங்களில் நீங்கள் பெற்ற வரங்களை வந்து அதில் தேருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ணுங்கள். ஸோ அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆண்டவரே அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி நீங்கள் விண்ணப்பம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் வந்து அதோடைய அர்த்தத்தையும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ அதை வந்து அதுக்கு அர்த்தம் சொல்கிறது தான் வந்து வியாக்கியானம் வரும். சரிங்களா? அப்போ பல பாஷைகள் அந்நிய பாஷையை பேசுகிறது ஒரு வாரம், அதற்கு வியாக்கியானம் பண்ணுற அர்த்தம் சொல்கிறது வந்து அது வந்து வியாக்கியானம் வரும். நீங்கள் வந்து அர்த்தத்தை சொல்லத்தக்கதாக ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எண்ணத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாக இருக்கும். ஸோ அந்நிய பாஷையில் பேசும்போது கருத்து என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம தேவனோடத்தில் நம்ம ரகசியங்களை பேசிகிட்டு இருப்போம். பட் ஆனால் வந்து நம்ம வந்து கருத்து வந்து அது வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும்
பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்நிய பாஷையில் நீங்கள் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணலாம். அதே மாதிரி கருத்தோட விண்ணப்பம் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷையில் பாடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருத்தோடும் நீங்கள் பாடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ஆராதனையில் நீங்கள் பயன்படுத்தணும். சரிங்களா? அப்போ ஆராதனை, துதி வேலையில், ஜெப வேலையில் நம்ம என்ன பண்ணலாம், பரிசுத்த பரிசுத்த அபிஷேகத்தில் நிரம்பி நம்ம என்ன பண்ணலாம், அந்நிய பாஷையில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருத்தோடு நீங்கள் விண்ணப்பம் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷையில் நீங்கள் பாட்டு பாடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருத்தோடு நீங்கள் இருக்கிற பாடல் புக்கில் இருக்கிற பாடல்களில் நீங்கள் வந்து பாடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை நம்ம ரோமர் 8:24 பார்க்குறோம். நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்லி நம்ம ரோமரில் பார்க்குறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான், நீ பேசுகிற இன்னதென்று அறியானே. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கும்போது அதில் யார் மற்றவங்க புரிஞ்சாதான் ஆமேன்னு சொல்ல முடியும். அப்போ நீங்கள் உங்கள் சொந்த பாஷையில் பேசுனீங்கன்னா ஆண்டவரே அப்படியே செய்யுங்க ஆமேன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் பாட்டு அந்நிய பாஷையில் பேசிங்கன்னா அவன் எப்படி புரிஞ்சதா ஆமேன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி கேட்குறார். நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசினதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுற நீ அந்நிய பாஷையில் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுற, ஆனால் மற்றவனுக்கு அது பக்தி விருத்தி உண்டாக்காது அப்படின்னு சொல்கிறார். உங்கள் எல்லாரையும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக நான் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாரை விட நான் அதிகமாக அந்நிய பாஷை பார்த்தீங்கன்னா ஒரு பாஷையில் நீங்கள் பல அந்நிய பாஷைகளை நீங்கள் வந்து பேசலாம். சரிங்களா? ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது பல அந்நிய பாஷைகளை வந்து நீங்கள் பேசலாம். ஆனால் நான் வந்து அந்த மாதிரி நிறைய அந்நிய பாஷைகளை பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பல விதமான அந்நிய பாஷைகளை நீங்கள் பேசும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இருக்கிற அந்த மகிமை வந்து பெருகும். சரிங்களாப்பா? மகிமை உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவ மகிமை வந்து பெருகும். சரிங்களா? அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாக இருக்கும். நான் சபையில் போய் 1/2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுகிறத விட மற்றவர்களுக்கு புரியும்படியாக 5 வார்த்தை பேசினாலே அதுதான் வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 20லிருந்து 25 வரைக்கும் அடுத்த பகுதி, அந்த 22ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்குது. அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 22ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 20 முதல் 25 வரை அடுத்த பகுதி. 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாக இராதேங்க, புத்தியில் தேறினவங்க, துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து நீங்கள் அதாவது துர்க்குணத்திலே குழந்தைகள் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பாவம் செய்யாமல் குழந்தைகளுக்குன்னு பாவம்னா என்னென்னு தெரியாது. ஸோ அப்படியா இருங்க. அப்போ நீங்கள் வந்து பாவத்துக்குள்ளே வந்து பாவம் செய்கிறதுக்கு குழந்தைங்க மாதிரி இருங்க அப்படின்னு சொல்கிறார். பாவம் செய்யாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு சொல்கிறார். புத்தியிலே தேறினவர்களாக இருங்கள். இப்போ புத்தியில் தேறினா எல்லாம் நீங்கள் வேத வசனத்தை நல்லா அறிஞ்சு கொள்ளுங்கள். அதெல்லாம் அவங்க பார்த்திங்கன்னா நல்லா புத்தியில் தேறி இருப்பாங்க. அந்த மாதிரி தேறி இருங்க அப்படின்னு சொல்கிறார். மறுபாஷைக்காரரானாலும் மறு உதடுகளானாலும் இந்த ஜனங்களிடத்திலே பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. ஸோ இந்த 21ஆம் வசனம் எங்கே இருக்குன்னா, ஏசாயா 28:11-12. அந்த 21ஆம் வசனம் பக்கத்தில் இது போட்டு வச்சுக்கோங்க. 21ஆம் வசனம் பக்கத்தில் ஏசாயா 28:11-12. சரிங்களா? அதான் அங்கே தான் இருக்குது. மறுபாஷைக்காரரானாலும் மறு உதடுகளால் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதுகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, அந்நிய பாஷை மூலமாக வந்து ஜனங்களிடத்தில் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் வாக்கு பண்ணியிருக்கார். ஸோ அதுதான் இந்த இடத்துல அந்நிய பாஷையில் எல்லா ஜனங்களுக்கு தேவன் வந்து அந்நிய பாஷை இந்த வரங்களை கொடுக்குறாரு. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ அந்நிய பாஷை மூலமாக வந்து தேவன் வந்து ஜனங்களோட பேசுவார் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு, அந்நிய பாஷை வந்து விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்குது. தீர்க்க தரிசனமோ விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரசிக்கப்பட்டது இப்படி தான். நான் வந்து அவிசுவாசி,
நான் வந்து ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேன் நான். அப்போ பார்த்தீங்கன்னா, முதல்ல என் ஃப்ரெண்டு வந்து என் ரூமுக்கு வந்தான். வந்து "நமக்காக ஜெபம் பண்ணட்டுமா?" அப்படின்னா, "சரி ஜெபம் பண்ணுடா" அப்படின்னேன். பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவன் பாட்டுக்கு அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் அந்த பேசுன அந்த அந்நிய பாஷை தான் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. என்னடா என்னமோ ஒரு பாஷையை பேசுகிறான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு எனக்குள்ளே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பாருங்க. டேய் நானும் அந்த பாஷையை பேசணும்டா அப்படின்னு சொன்னேன். அடுத்த 1 நாள் 2 நாள் நாங்கள் ஹாஸ்டல்லேருந்து காலேஜுக்கு போய் ஹாஸ்டல் ரூம்லேருந்து காலேஜுக்கு போய் ராத்திரி போய் ஜெபம் பண்ணோம். அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்னை அபிஷேகிச்சார். அந்த இடத்துல தான் அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொண்டேன். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, அதுதான் எனக்கு வந்து நான் வந்து ரட்சிக்கப்பட்டது எதுமோ இப்படி தான் நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன் நான். சரிங்களா? இப்போ அந்த அந்நிய பாஷை மூலமாக தான் நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன். சரிங்களா? இப்போ அந்நிய பாஷை அந்த ரட்சிக்கப்படாத இப்போ என்னடா என்னமோ பேசுகிறாங்களே, இப்போ புதுசாக ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு போய் நிற்க வேணா அந்நிய பாஷை பேசலாம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாஷையை பாருங்கள் பேசினாலே அது அவங்களுக்கு ஒரு பெரிய காரியமாக இருக்கும் பாருங்கள். சரிங்களா? அப்போ அது மூலமாக தொடர்றவங்க ஆண்டவர் எப்படி வேணால் ஒருத்தரை தொடுவார். ரட்சிப்பு வந்து கர்த்தருடையது. கர்த்தர் வந்து ஒருத்தர் ரட்சிக்கிறதுக்கு 1000 வழியை வச்சுருக்காரு. ஸோ அதில் ஒரு வழி தான் இது. சரிங்களா? இப்போ அந்நிய பாஷைகள் மூலமாக வந்து தேவன் ரட்சிப்பை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். சிலருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தொடுறாரு. சரிங்களா? எப்படி வேணாலும் ஆண்டவர் சிலர் அற்புதங்கள் மூலமாக தொடுறாரு, சிலர் வார்த்தைகள் மூலமாக தொடுறாரு, சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்நிய பாஷை மேலே தொடுறாரு. ஸோ ஆண்டவர் 1000 வழிகளை வச்சுருக்கார். சரிங்களா? இது ஒரு வழி. சரிங்களா? அப்போ நாங்கள் ரட்சிக்கப்படும்படியா அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவிசுவாசிகள் அடையாளமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்குது. ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னா போதும், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னா அவங்க ரொம்ப உற்சாகமாயிருவாங்க. சரிங்களா? அப்போ ஆண்டவர் என்னை தனிப்பட்ட விதத்தில் நேசிக்கிறாரு. ஒரு புத்தி வந்துடும், ஒரு ஆறுதல் வந்துடும், ஒரு பக்தி விருத்தி வந்துடும் பாருங்கள். ஆண்டவரத்தில் இன்னும் கிட்டி சேரணும் அப்படிங்கிற ஒரு தாகம் அவங்களுக்குள்ளே வந்துடும் பாருங்கள். ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லோரும் அந்நிய பாஷைகளில் பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எல்லாரும் தீர்க்கதரிசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாட்டுக்கு சபையார் எல்லாருமே சேர்ந்து அந்நிய பாஷை பேசிகிட்டு இருந்தான். அப்போ ஒரு அவிசுவாசி உள்ளே வந்தால் என்ன பண்ணுவாங்க? என்னடா என்னமோ வளரிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்திவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா, ஆனால் நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு அவிசுவாசி உள்ளே வந்தான், தேவன் வந்து அவனை பற்றின காரியங்களை வெளிப்படுத்துவார். அவன் என்னென்ன செஞ்சான், அவனை பற்றின காரியங்கள் வெளிப்படுத்தும் போது ஐயோ உண்மையிலே தேவன் இருக்கார், என்னை பற்றி எல்லா காரியம் இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி, இப்போ தேவன் உண்மையிலே இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி உடனே ரட்சிக்கப்பட்டுருவான். முகம் குப்புற விழுந்து உங்கள் தேவன் தான் மெய்யான தேவனை வந்து அவன் தேவனை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 26ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 26 முதல் 33ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 26ஆம் வசனம் கடைசி லைன் வந்து தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த 26லேருந்து 33, 26ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 26ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரர் இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. சபையில் நடக்கிற காரியங்களை சொல்கிறார். ஸோ சபையில் கூடிக்கும்போது பார்த்திங்கன்னா சங்கீதத்தை பாடுறாங்க, ஒருத்தர் பாட்டு பாடுறாங்க, ஒருத்தர் பார்த்திங்கன்னா போதகம் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்க. பார்த்திங்கன்னா ஒருவன் வந்து ரகசியத்தை வெளிப்படுத்தினா தீர்க்க தரிசனம் சொல்கிறது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஏதாவது ரகசியம் ஆண்டவர் ஏதாவது வெளிப்படுத்தினாங்கன்னா தீர்க்க தரிசனமாக சொல்கிறது. வியாக்கியானம் பண்ணுகிறான். வியாக்கியானம் பண்ணுறது தான் யாரும் அந்நிய பாஷை பேசுனாங்கன்னா அதுக்கு வந்து வியாக்கியானம் கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் சபைக்குள்ளே நடக்கிற ஒரு காரியம். இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. ஸோ பார்த்திங்கன்னா சபையிலெல்லாம் சில ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் சவுண்டை ரைஸ் பண்ணி பேசுவாங்க. சவுண்டை ரைஸ் பண்ணி அந்நிய பாஷை கர்த்தர் யார் மூலமாக பேசணும் அப்படின்னு நினச்சாருன்னா அதுலேருந்து ஒரு வேளை யாராவது சவுண்டாக வந்து ரைஸ் பண்ணி அந்நிய பாஷை பேசுவாங்க. யாராவது பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசிகள் இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து அர்த்தத்தை சொல்லுவாங்க. இல்லை வியாக்கியானம் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அதுக்கு அர்த்தத்தை சொல்லுவாங்க. தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை வந்து சொல்லுவாங்க. சொல்லுங்களா? அதான் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவர் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். ஸோ அந்நிய பாஷையில் பேசுனீங்கன்னா என்னன்னா 2 பேர் இல்லை 3 பேர் மட்டில் அடங்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒரு அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒருத்தராக பேசுங்க, அதில் ஒருத்தர் வந்து
அர்த்தத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். ஸோ அந்நிய பாஷையில் நீங்கள் வந்து சவுண்டாக பேசாதீங்க. ஏன்னா அந்நிய பாஷை சவுண்டாக பேசும்போது அது அர்த்தம் சொல்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து சவுண்டாக பேசுங்க. இப்போ ஒருத்தன் அந்நிய பாஷை சவுண்டாக பேசட்டும், ஒருத்தன் அர்த்தம் சொல்லட்டும். அப்படி அர்த்தம் சொல்கிற இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கும் தேவனுக்கு மட்டும் தெரியும்படி பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவுள்கள். ஸோ உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வர இருந்துச்சுன்னா வந்து 2 பேர் 3 பேர் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அங்கே உட்கார்ந்திருக்க மற்றொருவனுக்கு ஏதாலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்கப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா 2-3 தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட தேவன் வந்து சில காரியங்களை வெளிப்படுத்துகிறாரு. அப்போ இன்னொருத்தருக்கு யாராவது வெளிப்படுத்துச்சுன்னா இவங்க வந்து தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேர்கிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் தேர்றது, சரிங்களா? ஒரு 4-5 பேர் சேர்ந்து இல்லை ஒரு 5-6 பேர் உட்காந்துட்டு நீங்கள் ஒவ்வொருத்தராக என்ன பண்ணலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அப்படி சொல்லி நீங்கள் வந்து பழகுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. ஸோ அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் வர இருந்துச்சுன்னா அவங்க வந்து தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அப்போ அவங்க ஸ்டாப் பண்ணணும், நான் வந்து என் தீர்க்க தரிசனத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்போ வந்து ஆவியானவர் நடத்தணும்னு சொல்லி ஓவர் கண்ட்ரோல் மீறி அப்படியெல்லாம் போகாது, சரிங்களா? அப்போ தீர்க்க தரிசனம் வர இருந்துச்சுன்னா அவர் வந்து அவங்க நினச்சா தீர்க்க தரிசனம் சொல்லலாம். இல்லை நான் தீர்க்க தரிசனம் வேண்டாம், நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டா அவங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதான் சொல்கிறார், அவங்க நினச்சா அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகள் அடங்கி இருக்கிறதே. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கே தேவனாக இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபை எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. ஸோ ஆண்டவர் இந்த சொல்கிறாரு, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கே தேவனாக இருக்கிறார். ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி அவங்களே பேசிகிட்டு இருப்பாங்க, மற்றவங்கள பேச விட மாட்டாங்க, ஒரு டாமினேட் பண்ணுவாங்க, ஒரு பெருமை இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்துச்சுன்னா ஒருத்தர் நான் பேசுகிறேன் நீ பேசுகிறேன் அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் கலகமாக இருக்கிற மாதிரி வரும். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க. பார்த்தீங்கன்னா என்ன, தேவன் வந்து சமாதானத்தின் தேவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சமாதானத்தின் தேவன், கலகத்திற்கு தேவன் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 34ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 34 முதல் 40ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 34ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், அது தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? சபைகள் உங்கள் ஸ்திரீகளில் பேசாமல் இருக்க கடவர்கள் தலைப்பு. 34ஆம் வசனம் வாசிக்கிறேன். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டவும் வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, சபைகளில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்திரீகள் வந்து சபையில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த காரியம் அது அங்கே இது அப்படியே சொல்லப்படலை. ஸோ இந்த காரியத்தை குறித்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு இது அந்த மாதிரி சொன்னார். பார்த்திங்கன்னா பாலியாங்கிச்சா வந்து கேட்டாராம். இந்த பாலியாங்கிச்சா உங்களுக்கு எல்லாம் தெரியும், சவுத் கொரியாவில் பெரிய சபை வச்சுருந்தார், இப்போ உயிரோடில். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலான ஆத்மாக்கள் சபையில் இருக்காங்க. ஸோ அவர் கேட்டாராம், ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே இப்படி எழுதியிருக்கே, சபைகள் ஸ்திரீகள் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னாராமா. அந்த காலத்தில் வந்து சபை போதகர் வந்து அங்கேருந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம்மா. அந்த இடத்துல நடுவில் ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கோமாமா. அந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கோமா. அப்போ ஒரு சைடில் வந்து பெண்கள் இருப்பாங்க, ஒரு சைடில் வந்து ஆண்கள் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, அங்கேருந்து போதகர் வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில பெண்களுக்கு வந்து புரியாது. ஸோ அந்த பெண்களுக்கு புரியாதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்க்ரீனை விலக்கி வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த புருஷங்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் என்ன சொல்கிறாரு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாமா. ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாராமா, சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ அந்த இன்சிடெண்ட்டை வச்சுட்டு இப்போ பாருங்கள். சபைகளில் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவுள்கள், பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்கிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷலிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே, சரிங்களா? பாருங்கள், பாஸ்டர் அங்கே பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்திரீகள் இங்கே இருந்துட்டு ஸ்க்ரீனை விளக்கிட்டு பாஸ்டர் என்ன சொன்னார் சொல்லுங்கள் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கத்தனா எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ பார்த்திங்கன்னா அதில் அங்கே ஒரு ஒழுங்கீனம் இருக்கும், அது ஒரு அமைதி இருக்குது, அது ஒரு கலகம் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து மீன் பண்ணி
சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்போ அந்த மாரி வந்து நீங்க செய்யாதீங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து புருஷருக்கு வீட்ல போய் உங்க புருஷர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ணி சொல்லியிருக்கு. மத்தபடி வந்து சபையில வந்து ஸ்திரீகள் பேசக்கூடாது அப்படிங்கிறது அந்த அர்த்தத்தில இது வந்து அந்த அந்த அத மீன் பண்ணி அதை சொல்ல சொல்ல கிடையாது. சரிங்களா? தேவ வசனம் உங்களிடத்திலிருந்து தான் புறப்பட்டது. அந்த உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது. ஸோ அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, "இப்போ உங்களிடத்திலிருந்து தான் வசனம் வந்துச்சா?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். உங்களிடத்தில் மாத்திரமா வந்தது. இப்போ உலகமெல்லாம் போகுது. சரிங்களா? வசனம் வந்து உலகத்துல வந்து நீங்க தான் வந்து வசனம் சொல்கிற மாரி அப்படி வந்து நெனச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம வேதத்தில் நீங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அநேக பெண்கள் பார்த்தீங்கன்னா, உடன் ஊழியக்காரிகளா இருக்காங்க சபையில. ஜாய்ஸ் மேயர் பார்த்தீங்கன்னா, நிறைய சபையில தான் போய் அவங்க வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. ஸோ எத்தனையோ பெண்கள் ஆண்டவர் வந்து ஊழியத்தில் எழுப்பியிருக்காரு. சரிங்களா? தலைமைத்துவ ஊழியங்களை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்களுக்கு உதவியாக இருக்காங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்களா பெண்கள் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லும்போது தலையை மூடிக்கொள்ளணும். ஜெபம் பண்ணும்போது அதில் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது தலையை மூடிக்கொள்ளணும்னு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாய் திறக்காமல் எப்படி பேசாமல் எப்படி இருக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெப கூட்டத்தை நடத்துகிறவங்களா இருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வர்ஷிப் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இன்னும் தவறு கிடையாது. ஸோ இது வந்து நம்ம வந்து இது வந்து அப்படி சொல்ல கிடையாது. ஸோ வந்து நீங்கள் அதை வந்து தப்பாக புரிஞ்சிக்கூடாது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். கெங்கிரேயா சபை ஊழியக்காரியாகிய பெபேயாளை பற்றி அந்த இடத்துல சபைக்கு ஊழியக்காரியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மெயினான போஸ்ட்டில் இல்லைனாலும் ஒரு போஸ்ட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பார்க்குறோம். சரிங்களா? அந்த மாதிரி பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்கணும், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தேவனுக்காக வந்து உயிரை கொடுத்து ஊழியம் பண்ணாங்க. அவங்க வீட்டிலேயே ஒரு சபை கூடிருச்சு. உயிரை கொடுத்து ஊழியம் பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்கள பெண் ஊழியக்காரங்க இருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இப்போ சபையில் பேசக்கூடாது அப்படிங்கிறது இது வந்து தப்பாக எடுத்துக்கூடாது. சரிங்களா? ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு தீர்க்கதரிசியாவது ஆவியை பெற்றவன் நினச்சின்னா நான் சொல்கிறது வந்து தேவனுடைய கட்டளைன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருவன் அறியாதவனாக இருந்தால் அவன் அறியாதவனாக இருக்கட்டும், ஒன்றும் தெரியலனா தெரியாதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்க சகோதரே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷை பேசுகிறது தடை பண்ணாதிருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் வந்து இங்கேயும் நாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முன்னாடி வந்து அன்பை நாடுங்கிறார். இப்போ வந்து தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நீங்கள் வந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னாலே அவங்க வாழ்க்கையை அப்படியே தூக்கி எடுத்துருப்பாங்க. அப்படியே வந்து ஆண்டவர் அப்படியே தூக்கி எடுத்துருவார் பாருங்கள். தீர்க்க தரிசன வார்த்தை வந்துச்சுனாலே போதும் பாருங்கள், அப்படியே ஆண்டவர் அவங்களை தூக்கி எடுத்துருவார். அந்நிய பாஷையை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். ஏன்னா அந்நிய பாஷை வந்து பக்தி விருத்தி பாஷை. சரிங்களா? அந்நிய பாஷை வந்து பக்தி விருத்தியின் பாஷை. பார்த்தீங்கன்னா தேவனோட ரகசியங்களின் பாஷை, துதி பாஷை, ஜப பாஷை, வரங்களின் பாஷை, அதனால் பார்த்தீங்கன்னா ஆறுதலின் பாஷை. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதை தடை பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஒழுங்கும் கிரமமாக செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கலகம் உண்டாக்குற காரியங்கள் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் வந்து அன்பை நாடுங்கள்னு சொல்கிறாரு. அந்நிய பாஷை பேசுகிற ரகசியங்களை பேசுகிறான், தேவனோடத்தில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தீர்க்க தரிசனம் சொல்லுங்க இன்னும் அதில் மேன்மை உள்ளவன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வரங்களில் தேரும்படி நாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷையை பேசுகிறவன் அது அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷைகள் வந்து விசுவாசிகளுக்கு அவிசுவாசிகளுக்கு வந்து அடையாளமாக இருக்குது அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் வந்து விசுவாசிகள் அடையாளமாக இருக்குதுன்னு சொல்கிற அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். எல்லாமே பக்தி விருத்திக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி சொல்கிறாரு, நீங்கள் வந்து அன்பை நாடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்க, வரங்களில் தேருங்க, வரம்புகளில் விரும்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ இதில் தான் அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா நீர் எங்களோட பேசின சத்தியங்களுக்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் இன்னும் வரத்தில் தேர அன்பை நாட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்னும் வரங்களை நாட அதை பெற்றுக்கொள்ள அதை ராஜ்யத்துக்காக பயன்படுத்த கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்க எடுத்த நீங்கள் கொடுத்த ஊழியத்தை நாம் மகிமைக்காக பயன்படுத்த கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. எல்லா சித்திரன் கிரிகள் அளிக்கப்பட்டோம். இந்த நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதிகண்ண மகிமை அவனுக்கே செலுத்துகிறோம். இயேசு நாம் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.